கிணத்துக்குள்ளிருந்த கருப்பு மூட்டைக்குள் அவ்வளவு தங்கம். கொள்ளையர்கள் போட்ட தப்பு கணக்கு. வெளியே எடுக்க வந்த வளையல், நெக்லஸ், செயின். கோடி மதிப்பிலான நகைகளை உசிலம்பட்டி கிணற்றில் இறக்கி வைத்து சாதாரண நபர்கள் போல நடமாட்டம். யூடியூபில் பார்த்து கொள்ளையடிக்க திட்டம் போட்ட 6 பேர் 6 மாதங்களுக்கு பிறகு கூண்டோடு அள்ளிய போலீஸ். கர்நாடக மாநிலம் தவணகரை நியாமதி டவுன் பாரத ஸ்டேட் வங்கியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இந்தியன் வங்கியின் ஜன்னல் கம்பியை அறுத்து உடைத்து வங்கிக்குள் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சங்கிலிகள், தங்க வளையல்கள் உள்ளிட்ட 17 கிலோ 750 கிராம் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். நியாமதி போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா மற்றும் கைரேகைகளை வைத்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் அப்போதுதான் தனிப்படை போலீசாருக்கு அந்த வங்கியை ஒட்டி உள்ள கடைகளில் விசாரணை நடத்த எண்ணம் வந்தது. குறிப்பாக அங்குள்ள ஒரு பேக்கரி மட்டும் அடைக்கப்பட்டே இருக்கிறதே என அதன் உரிமையாளர்களை அழைத்து விசாரித்த போது அவர் உட்பட 6 பேர் இந்த வங்கி கொள்ளையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு மண்டல போலீஸ் டிஜிபி ரவிகாந்தே கவுடா, போலீஸ் சூப்பரண்ட் உமா பிரசாந்த் உள்ளிட்டோர் தலைமையில் நடந்த தீவிர விசாரணையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த 30 வயதுடைய விஜயகுமார், அவரது தம்பி 28 வயதுடைய அஜய்குமார், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மற்ற 4 இளைஞர்கள் உட்பட 6 பேரும் சேர்ந்து யூடியூபில் வங்கியில் கொள்ளையடிப்பது எப்படி என 2 மாதங்களாக பார்த்து திட்டம் வகுத்து இப்படியாக விஜயகுமாரின் சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு அந்த நகைகளை கொண்டு சென்று தோட்டத்தில் இருக்கும் 30 அடி ஆழ கிணற்றில் அந்த நகைகளை பதுக்கி வைத்தனர். தீவிர தேடுதல் வேட்டை நடப்பதால் அந்த நகைகளை ஓராண்டுக்கு பிறகே வெளியே எடுக்க அவர்கள் முடிவு செய்திருந்த நிலையில் போலீசாரிடம் சிக்கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.